ஸோ குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸோட வரும், ப்ரீ மார்க்கெட் ஆன்சர்ஸோட வருவோம். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு பெய்டு ட்ரிப் ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணப்போ தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. அகைன் ஐம் டெல்லிங் யூ. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ண அப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த வீடியோவை வெறும் லெவல்ஸ் இருந்தால் போதும்பா நான் ட்ரேட் பண்ணிடுவேன்னு பார்க்குறீங்க, ஆனால் அவங்க தான் லாஸ் எடுக்கிறீங்க. ஐ எம் ஷியோர். அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி என்னோட வீடியோவில், என்னோட டெலிகிராமில் கூட சொல்லுவேன். ஐ எம் கிவிங் 99% வந்து உங்களுக்கு ஐ எம் கிவிங் அக்யூரசி, 99% அக்யூரசி. நீங்கள் என்ன நினைப்பீங்க, சார் 99% அக்யூரசி இல்லை, 1% தானே மிஸ் ஆகுது, இப்படிதான் நினைப்பீங்க. 1% மிஸ் ஆகுது. ஸோ 99% அக்யூரசி, அதான் 100 ட்ரேட் எடுத்தால் ஒரு ட்ரேடு மிஸ் ஆகுது. ஸோ நோ இஷ்யூ சார். பார்க்கறதுக்கான சொல்கிறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் இந்த 1% என்னென்ன நடக்கும் வாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐ எம் ஓப்பனிங் அப் யுவர் மைண்ட். நம்பர் 1, வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்காததுனால யூ ஆர் கெட்டிங் ட்ராப்டு. நான் 20-25 மினிட்ஸ் போடலாம் வீடியோ, நோ இஷ்யூஸ். பட் அந்த 25 மினிட்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக டெடிகேட் பண்ணி போடுற வீடியோ. ஏன்னா நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, எக்ஸ் ஸ்டூடெண்ட், பேர் எக்ஸ், நான் சொல்ல விருப்பப்படல. ஃபர்ஸ்ட் டே ப்ராஃபிட் ஒரு லாட்டில் 1 லாட், செகண்ட் டே 1 லாட் ப்ராஃபிட், தேர்ட் டே ஸ்ட்ரைட்டாக 3 லாட்ஸ் ப்ராஃபிட், ஃபோர்த் டே 5 லாட்ஸ் ப்ராஃபிட். டெய்லி ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. வென் இட் கம்ஸ், உங்களுக்கே தெரியும், நம்மளோட மந்தில் 21 ஒர்க்கிங் டேஸ். ஏன்னா இப்போ 4 வீக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 வீக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. 4 into 2 which is approximately 8 days உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸில் போயிடுது. ஸோ 30 டேஸ் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் 30ல் 8 போச்சுன்னா 22 டேஸ். அதில் ஒரு நாள் வந்து நம்ம மந்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வைப்போம். ஸோ அப்ராக்சிமேட்லி 21 டேஸ். இதுதான் ரீசன் நிறைய பேர் இஎம்ஏ 21 யூஸ் பண்ண. திரும்ப சொல்கிற மாதிரி, உங்களுக்கு இஎம்ஏ 21 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சும்மா 21 டேஸ்ன்றது மேட்டர் கிடையாது. ஆக்சுவலி ஒரு மந்தில் 21 டேஸோட ஆவரேஜ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ் கிடச்சிருச்சு, இல்லை டவுன் சைட் மூவ் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். பட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க? திஸ் இஸ் த ரீசன். ஐ ஹோப் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில இடத்துல 22 யூஸ் பண்ணுவாங்க, இஎம்ஐ 22 டிபெண்ட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் மந்தில் அவங்களுக்கு வந்து வெறும் 21 டேஸ் தான் ஹாலிடேஸ், 22 டேஸ் இருந்தது. 31 டேஸில் வெறும் ஒரு ஹாலிடேஸாக இருந்தது, 8 நாள் வந்து அது இருந்தது. ஸோ 9 நாள் போயிடுச்சு. ஸோ 22. ஸோ இஎம்ஐ 22 they will use. ஸோ கம்மிங் பேக் டு அவர் எக்ஸ் ஸ்டோரி. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க லோன் எடுத்தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஹிஸ் நேம். திரும்ப சொல்லுவாங்க, லோன் எடுத்து பெரிய பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பெரிய லாட் போட்டாங்க. எவ்வளோ போட்டாங்க? பெரிய லாட் அப்ராக்சிமேட்லி 35 to 40 லாட்ஸ். ஆனால் கரெக்டான ரிஸ்க் ரிவார்டை அவங்க மெயின்டைன் பண்ணலை. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மார்க்கெட்டை ப்ரிடிக்ஷன் ஒர்க் ஆகாது. இது ரொம்ப மேலே போயிடுச்சு, இப்போ கீழே தான் வரும்னு ஒர்க் ஆகாது. ரொம்ப கீழே போச்சு மேலே தான் போகணும் ஒர்க் ஆகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வி ஆர் மொமெண்டம் கேப்சர்ஸ். உங்களுக்கே தெரியும், நம்மளோட ட்ரேட் 10 o'clock முடிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணாங்க, ரிஸ்க் ரிவார்ட் ஃபாலோ பண்ணல. இந்த 40 லாட் போட்டாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லு வாஷ் அவுட், ஹெவி லாஸ். லோனும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ட்ரேடிங்கே விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, டெய்லி ப்ராஃபிட் எடுத்தாங்க. எவ்ரி ட்ரேட் இஸ் ஒரு ட்ரேட் இட் வெண்ட் ஆன் லாஸ், வாஷ் அவுட் த மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டாங்க. நவ் இது சொல்லுங்க, திஸ் இஸ் கால்ட் 1% கூட என்ன வேணா நடக்கலான்ட்டு. அந்த 1% என்ன வேணா நடக்கலாம். ஐ எம் கிவிங் 99%, ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். பட் அந்த 1% உங்க கையில் இருக்குது, நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்றீங்க? நிறைய பேர் இந்த 1%ல பெரிய லாஸ் எடுத்திருக்காங்க.
நிறைய பேர் 1%ல ரிஸ்க் ரிவார்டை அழகாக மெயின்டைன் பண்ணி they have came up with again 100% profit. ப்ளீஸ் எதுவுமே 100% கரெக்ட் இல்லை. இந்த 1% உங்கள் கையில் இருக்குது. 99% நான் கொடுத்த எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. எனக்கு இந்த மந்த் ஃபுல்லாக வந்தது. ஐ காட் ஒன் ட்ரேட். சரி, இன்றைக்கே நீங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே நாங்கள் ட்ரேடை வந்து ஓகே ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி செகண்ட் டார்கெட் பாருங்கள் கரெக்ட். இட் வெண்ட் அப் டு 204 பாருங்கள். திஸ் இஸ் நிஃப்டியோட 23,500 புட்டோட சார்ட்டு எங்கே போச்சு பாருங்கள். இட் வெண்ட் அப் டு ஹை அப் டு 204. இங்கே வச்சாலும் பாருங்கள் ஹெச்னு இங்கே காட்டும் பாருங்கள். யூ கேன் சி இங்கே ரைட் எவ்வளோ வந்தது பாருங்கள். சாரி இங்கே பாருங்கள். சி வச்சு எக்ஸாக்ட் 204. ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா நம்மளோட செகண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். இட் வெண்ட் அப் டு 204 அண்ட் அகைன் ரிட்டர்ன். நான் அப்போயே சொல்லிட்டேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து கேட்டுச்சுன்னா கொடுத்துருங்க, நோ இஷ்யூஸ். பட் அந்த ஸ்டாப் லாஸை கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடில் இனிஷியேட் பண்ணணும். ஒரு ஸ்டாப் லாஸுக்காக நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ண தப்பு. 1 டே ப்ராஃபிட், செகண்ட் டே ப்ராஃபிட், தேர்ட் டே ப்ராஃபிட், டெய்லி ப்ராஃபிட் வருதா? ஃபோர்த் டே ஓவர் கான்ஃபிடென்ஸ். இங்கே தான் பண்ணுறீங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ். என்ன ஆயிடுது? ஃபோர்த் டேயில் ஒரு லாட் பண்ணுறீங்க. ஃபோர்த் டேயில் 2 லாட் எடுக்கிறீங்க, இல்லாட்டி 2 விட ஒரு 3 லாட் எடுக்கிறீங்க. தெரியுது டெய்லி ப்ராஃபிட் வருது. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வந்தால் சூப்பராக இருக்குமே, கொஞ்சம் அதிகமாக வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க? 3 லாட்டு. இப்போ 3 லாட்டில் என்னோட ஸ்டாப் லாஸ் அன்னைக்கு கேட்டுருச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் கேட்டுருச்சு. நான் சொல்யூஷனும் சொல்கிறேன். முதல்ல கான்செப்ட் புரிஞ்சு. அன்றைக்கி என் ஸ்டாப் லாஸ் கேட்டுருச்சு. இப்போ மூணு டேயில் 3 லாட்டில் நீங்கள் எடுத்துட்டு அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கேட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க. ஒரு லாட்டில் ஒரு நாள் ப்ராஃபிட், 2 நாள் ப்ராஃபிட். இப்போ முன்னாடி 3 நாள் நீங்கள் எடுத்த 3 நாள் கடைசி 3 நாள் ப்ராஃபிட்டு இந்த 3 நாள் ஸ்டாப் லாஸோட ஈக்குவலைஸ் 0 ஆயிடுச்சு உங்களோட. இப்போது இந்த 0 ஆனதுக்கு யார் காரணம்? இந்த 3 லாட் உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குதா? முதல்ல அதை திங்க் பண்ணுங்கள். திஸ் இஸ் த சொல்யூஷன். டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு போங்க, நோ இஷ்யூஸ். அன்டில் அன்லெஸ் யூ கெட் கான்ஃபிடென்ட். ஒரு லாட் எடுங்க. உங்களை 2 எடுக்க சொல்லலை, 3 எடுக்க சொல்ல, ஒரு லாட் எடுக்கிறீங்களா? ஸோ ஒரு லாட்டில் எடுத்தீங்கன்னா கூட அப்ராக்சிமேட்லி அன்றைக்கி வந்து ஒரு 3,000 ஒரு லாஸ் ஆகுதா, இல்லை 4,000 லாஸ் ஆகுதா தெரியும் உங்களுக்கு. என் லாஸ் இவ்வளோதான்ட்டு. ஆனால் என்கிட்ட இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்ரெட். உங்கள் லாஸ் என்னைக்காக இருந்தாலும் 1.5K to 1.7Kவை கிராஸ் பண்ணக்கூடாது. 1,500 to 1,700 கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி கிராஸ் ஆச்சுன்னு நீங்களே எக்ஸிட் பண்ணிடுங்க. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ 1.7K வருதா? நோ இஷ்யூஸ். இல்லை என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நார்மலாக ஹிட் ஆகாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஹிட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமாக கொடுக்கணும், ஹாப்பியாக கொடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதோ இந்த 108 வந்து நிற்கும். எவ்வளோ நேரமாக இது பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக மணி 10 மணிலேருந்து அது 108 கிட்ட சுற்றிட்டு இருக்கு. ஐ கேவ் ஏ வெரி குட் ஸ்டாப் லாஸ், நோ இஷ்யூஸ். சந்தோஷப்படணும். நான் கொடுத்த ஸ்டாப் லாஸ் 136லேருந்து 108 எவ்வளோ பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பாயிண்ட் லாஸ் எடுக்கிறது நீங்கள் 160 சின்னோண்டு லாஸ் எடுத்து வெளியே வந்திருக்கீங்க. அதாவது மலை ஏறிக்கிட்டே இருக்கீங்க. யூ டேக் அ ரெஸ்ட், ஸ்மால் புல் பேக், அகெயின் யூ ஆர் கோயிங் டு கோ அப். திஸ் புல் பேக் இஸ் 1%. இதை தான் நான் சொன்னேன். இந்த புல் பேக்கில் நீங்கள் லாஸ் எடுக்கிறீங்க, சின்னோண்டு லாஸ் எடுக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். அகெயின் ஸ்டார்ட் அப், அகெயின் ரன். சின்ன லாஸை பார்த்து பயந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் கெரியரே போயிடும் மார்க்கெட் விட்டு. இதைத்தான் நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி மேனேஜ்மெண்ட். இதைத்தான் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் படிக்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? இதைத்தான் நம்ம கோர்ஸில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட் டேவே அதுதான். சைக்காலஜி, மார்க்கெட் டூல்ஸ், டெவலப் எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டில் ஃபியர் அண்ட் க்ரீடு. இன்னைக்கு யாராவது லாஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு லாஸ் காரணம் ஒன்லி இஸ் க்ரீடு. ஏன்னா டெய்லி 1 லாட் ப்ராஃபிட் எடுத்துறீங்க. இன்னைக்கு ஒரு லாட்டில் நீங்கள் லாஸ் எடுத்தீங்கன்னா கூட பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன் தெரியுமா? இந்த ஒரு லாட் லாஸ் வந்து ஒரு 2 நாளோட ப்ராஃபிட்டோட ஈக்குவலாக இருக்கும். பட் ஸ்டில் யூ ஆர் இன் ப்ராஃபிட் ஓவரால். ஒரு லாஸை பார்த்து நீங்கள் மனம் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. சார்
ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறவங்க கூட நம்பிடலாம் சார். ஆனால் ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன்னு திரும்பவும் ட்ரையே பண்ணாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு வின் பண்ண முடியாது. நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஒரு லாஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, நோ இஷ்யூஸ். எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் சார், எந்த பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸ் கூட எடுங்க, தேர் வில் பி லாஸ். ரோட்டு கடையில் இட்லி போடுற கதை கூட நான் உங்களுக்கு சொன்னேன். அன்றைக்கின்னு பார்த்து சண்டே யாரும் இட்லி சாப்பிட வரல. நார்மலாக வருவாங்க, வரல. அவ்வளோ இட்லியும் தூக்கி குப்பையில் போட்டாங்க. பிகாஸ் லாஸ். 2500 அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு லாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். பட் நாளைக்கு ஆகாது. தட் இஸ் த கான்ஃபிடென்ஸ். ஒரு நாள் அதெல்லாம் நாளைக்கு ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இறங்குவோம். நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஐ வில் கெட் யூ டபுள் டைம்ஸ் த ப்ராஃபிட். டபுள் டைம். When I say that I am watching, I am supporting you, definitely I am promising you that I will get you double time profit. பட் அது வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையாக ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணுங்கள் சார். ஏன் சார் 2 லாட் 3 லாட் 5 லாட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க? நீங்கள் பாருங்கள், நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். நான் இன்னைக்கு ஒரு லாட்டில் பண்ணேன்னா, இல்லை நான் இன்னைக்கு 2 லாட்டில் பண்ணேன்னா, ஒரு லாட் லாஸா, நோ ப்ராப்ளம், ஐ வில் ரிகவர். நீங்கள் போட்டு ஒரு லாட்டாக பண்ணுவீங்க, ஆனால் லாஸ் எடுக்கிறது 3 லாட்டாக இருக்கும். பயம் வந்துருச்சா, திரும்ப ஒரு லாட்டாக 4 நாள் ப்ராஃபிட் பண்ணணும். அப்போ தான் அந்த லாஸை ஈக்குவல் பண்ணணும்னா அது எப்படி முடியும்? லாஸ் எடுக்கும்போது 4 லாட்டில் பண்ணீங்க, நான் ரிகவர் பண்ணுறேன்னும் போது அந்த டைமில் உங்களுக்கு 4 லாட் எடுக்க தைரியம் வருமா? உங்களே நீங்கள் கேளுங்க. ஒரு லாஸ் இஸ் நாட் எ பிக் இஷ்யூ, நாட் அட் ஆல் எ பிக் இஷ்யூ. 100% ப்ராஃபிட் மார்க்கெட் கொடுக்காது. நான் உங்களுக்கு 99% கொடுக்குறேன்னு எதுக்குன்னா, 99% சொன்னதே அதுதான் காரணம். 1% நீங்கள் லாஸ் எடுத்துட்டீங்கன்னா தட் வில் நாட் பி மை மிஸ்டேக். இருந்தாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆச்சு, செகண்ட் டார்கெட் கிட்ட ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ல நம்ம மிஸ் பண்ணோம். 204 வரைக்கும் வந்தது. அகைன் வாட் ஹேப்பன்? அப்படி இருந்தும் உங்களுக்கு என்ன பண்ணிச்சு பாருங்க, திரும்ப வந்தது, திரும்ப அப்படியே ஆடிட்டே இருந்து பாருங்க. ஸ்டில் யூ ஹேவ் வாட் எனஃப் சஃபிஷியன்ட் ஆஃப் டைம், எடுக்க முடியல. அகைன் இட் கேம் பேக். மார்க்கெட் சைட்வேஸ். என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்காது. மைண்டில் வச்சுக்கோங்க. அன்னைக்கு மொமெண்டம் இல்லை, அதான் ஹிட் ஆயிடுச்சு. இட் இஸ் நாட் தட் நம்ம ட்ரேட் எடுத்தோம்ல, அன்னைக்கு மொமெண்டம் இல்லை. மொமெண்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். 200 250 கூட போயிருக்கும், அது நோ இஷ்யூஸ். பட் இன்னைக்கு இல்லை, கிடைக்கல. இன்னைக்கு இல்லை, கிடைக்கல, நோ இஷ்யூஸ். பிகாஸ் வி ஆர் புட்டிங் ஒன்லி அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி. பெரிய பெரிய ஆளுங்க செல் பண்ணுறாங்க. வெறும் ஒரு 2% to 5% ஏர்ன் பண்ணுறதுக்கு தே ஆர் புட்டிங் அரவுண்ட் 2 lakh rupees. இன்னைக்கு தேதியில் ஒரு செல்லிங் பண்ணணும்னா எவ்வளோ பணம் கேட்குது சொல்லுங்கள்? வெறும் 2%க்கு 2% எவ்வளோ? 1% 2000 ரூபா, 2% வெறும் 4000 ரூபா. வெறும் 4000 ரூபாய்க்கு தே ஆர் டூயிங் ஆப்ஷன் செல்லிங் அண்ட் புட்டிங் 2 lakh rupees. 2 lakh rupees கொடுத்து உங்களுக்கு பையிங் பண்ணால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2% எடுக்கிறோம்னா 2% எவ்வளோ மொமெண்டம் தேவை? ஒரு 10 பாயிண்ட் வந்தாலே போதும். 10 பாயிண்ட், ஒரு 5 பாயிண்ட் வீக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்க 5 பாயிண்ட் கரெக்ட், ஒரு 350 400 ரூபா. ஏன்னா அவங்க வந்து செல் பண்ணுறாங்க, 1 வீக் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, 400 ரூபா, 2800 ரூபா இருந்தாலும் உங்களுக்கு 1% அசால்ட்டாக கிடச்சிருது. 2 லட்ச ரூபா நீங்கள் போட்டுறீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லாட் எடுக்க முடியும்னு. 15,000 ஒரு லாட்டுக்கு 15,000 கேட்குதுன்னா 10 லாட் எடுப்பீங்க. 10 லாட் எடுப்பீங்க, ரைட்? ஒரு நாளில் 10 லாட் உங்களால் எடுக்க முடியும். அப்போ ஒரு லாட்டுக்கு 350 ரூபானா 10ல் 3500 ரூபா நீங்கள் ஒரே நாள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் அவங்க வாரத்துக்கு தான் அவங்க அந்த 3500 ரூபா பார்க்குறாங்க. 3500 ரூபா டு 4000 ரூபா பார்க்குறாங்க. 2 lakh போட்டுட்டு 4000 ரூபா பார்க்குறாங்க, 2%. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், ரிஸ்க் எடுக்கிறது நம்மளா இல்லை அவங்களா? ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு தான் இருக்கணும். ஸோ ரிஸ்க் ரிவார்டு உங்களை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இல்லை உங்களே நீங்கள் சொல்லிக்கோங்க, எனக்கு இந்த லாஸ் மேலே நான் எடுக்கல சார், நாளைக்கு பார்த்துக்கலாம், 1500 பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் திரும்ப ரிகவர் பண்ணிடுவேன். 1500 இஸ் நாட் எ பிக் லாஸ் அட் ஆல். திரும்ப சொல்கிறேன், ஈவன் உங்களால் எனக்கு 4000 ரூபா வரைக்கும் என்னால் பொறுத்துக்க முடியும், ஒரு லாட்டுக்கு 4000 ரூபா பொறுத்துக்க முடியும், நோ இஷ்யூஸ், 4000 ரூபா எடுத்துடலாம். 2 நாள் ப்ராஃபிட்டோட இது லாஸ் போயிடுச்சுன்னா ஓகே, அகைன் யூ வில் பேக் டு ஜீரோ, அகைன் யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். பட் இது உங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது. ஸோ ஐ வில், இதுக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறேன், நான் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறேன், அதை இங்கே இருந்து உங்களுக்கு கால்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க. சார் அதுக்குள்ளே மார்க்கெட் மொமெண்டம் போய் டச் ஆகிட்டு வந்துருச்சு சார். இதுக்கு தான் நான் லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறது. வெறும் கால்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், சார் கால்ஸ் போதும், டோன்ட் வாண்ட் டு லேர்ன். பண்ணாதீங்க. நான் இங்கே கால் கொடுப்பேன், டார்கெட் யாரெல்லாம் வைக்கிறேன் அவங்களுக்கு ஹிட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் வைக்கிறதுக்குள்ளே அது போயிட்டு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதான் நடக்கும். அது போயிட்டு வருது பார்த்தீங்களா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணுறது என்னோட வேலை. அந்த மொமெண்டம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எதுவும் ஆகாது. மொமெண்டம் இல்லை, ஒரு நாள் லாஸ், நோட் அட் ஆல் பிக் இஷ்யூஸ். ரொம்ப ஹாப்பி சார், சந்தோஷமாக கொடுப்பேன் சார். நான் எல்லாம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பேன், வெரி ஹாப்பியாக கொடுப்பேன். டெய்லி மார்க்கெட்டு ஒரு வாங்கிட்டே இருக்கு. சிம்பிளாக சொல்கிறேன், கோயில் போகிறோம், கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு. ஒரு நாள் நம்ம கடவுள் உண்டியில் போடுறது இல்லையா? சந்தோஷமாக ஒரு 1000 ரூபா போகிறது இல்லையா, 500 ரூபா போகிறது இல்லையா? வேணா சொல்லிங்க சார், லட்ச ரூபா கொடுத்தா போடுவாங்க, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நான் 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, ஒரு 100 ரூபா கோயில் உண்டியில் போட்டது இல்லையா இது வரைக்கும்? யாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இவ்வளோ இருக்கிறதுல ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, சிம்பிள், நத்திங், அவ்வளோதான். ரொம்ப ஐயோ போச்சு இல்லை. எவ்வளோ கொடுக்கும், எவ்வளோ கிடைக்கவும் போகுது. வி ஆர் கோயிங் டு கெட், த யூனிவர்ஸ் இஸ் ரெடி டு கிவ் யூ. ஒரு 100 ரூபா கொடுத்துட்டீங்க, நோ இஷ்யூஸ். ஒரு நாள் கொடுத்தீங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, பட் திரும்பவும் சொல்கிறேன், அன்டில் அன்லெஸ் யூ லேர்ன். நீங்கள் லேர்ன் பண்ணலை, உங்களால் வின் பண்ண முடியாது. இந்த வீடியோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ மூலமாக நான் உங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் உங்களோட பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு நினச்சிக்கோங்க. என் பேஷன்ஸ் எந்த அளவு இருக்குது, நான் மார்க்கெட்டில் வந்து என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுமா, என்னால் சர்வை பண்ண முடியுமா, என்னால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்க முடியும், அந்த பேஷன்ஸ் டெஸ்ட் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இஃப் யூ ஆர் நாட் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி, யூ ஆர் நாட் கோயிங் டு பெனிஃபிட் எனிதிங். சிம்பிளாக சொல்கிறேன். வெறும் லெவல்ஸ் வச்சு நான் ட்ரேட் எடுக்கணும், நான் கால்ஸ் கொடுத்தா ட்ரேட் எடுக்கணும், 10 விஷயம் நான் எங்கேயும் கொடுக்க முடியாதுன்னா, ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருது, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஏன்னா நான் கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அதை ரெடியாக எடுத்து அதை நீங்கள் என்டர் பண்ணி அதெல்லாம் கொடுக்கணும், மார்க்கெட் மொமெண்டமே கொடுத்து முடிச்சிருக்கோம். ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். திரும்ப சொல்கிறேன், ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம் இன் கிவிங் யூ எனி கால்ஸ். பட் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன், லேர்ன் திஸ். கிளியராக சொல்லிட்டேன். 10 days லேர்ன் பண்ணுறீங்க, ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள், ரைட்? ஆல்ரெடி சொல்லிட்டேன் டேட் என்னன்ட்டு. ஆல்ரெடி கோர்ஸ் ஃபீயும் போட்டாச்சு. எனக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க சார். ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். இஃப் யூ ஆர் நாட் ஜாயினிங் ஆல்சோ ஐ வில் வெரி ஹாப்பி. ரொம்ப நாள் நான் வந்து கால்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி எவ்ரிபடி நோ ஆஃப்டர் ஏப்ரல் ஐ வில் பி ஹேவிங் மை ஓன் ஆஃபீஸ், full-fledged ஆஃபீஸ். ஆஃப்டர் தட் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி கால்ஸ். ப்ராப்ளம் அப்படியே வந்துச்சுன்னா கூட வீக்காக ஏதாவது ஒரு கால் வரும், ஹார்ட்லி 2வது வீக்கில் ஏதாவது ஒரு கால்ஸ் வரும், அவ்வளோதான். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி கால்ஸ், கிளியர் கட். எவ்ரிடே நான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன். மை எய்ம் இஸ் இந்த மந்தில் உங்களுக்கு க்ரீனில் வச்சு நான் முடிச்சிருவேன். என்னோட எய்ம். ஸ்டில் ஐ ஹாவ் லெஃப்ட் வித், இன்னைக்கு டேட் 19, ஸ்டில் ஐ ஹாவ் லெஃப்ட் வித் மோர். ஸோ 28 வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. அட்லீஸ்ட் 1 week to 7 to 10 days you will be in green. அது என்னோட கேரண்டி. if you are following for the past 1 month, minimum I will give you for 30 to 50% என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கேபிட்டலில். if you are taking regularly my calls, having my proper SL. என்னோட ப்ராப்பர் SL நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நான் உங்களோட கேபிட்டலோட 50% நான் இன்னைக்கு கொடுத்துருவேன். நீங்கள் டிப்ளாய் பண்ண கேபிட்டலோட 50% ப்ராஃபிட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் வித்தின் திஸ் 10 days. ஆல்ரெடி இங்கே க்ரீனில் தான் இருப்பீங்க. ஒரு நாள் லாஸ், ஓகே, நோ இஷ்யூஸ், பட் யூ வில் பி இன் க்ரீன் ஒன்லி. இதில் எந்த டவுட்டும் இல்லை. ப்ராஃபிட் லாஸ் ஓகே. அட் மந்த் எண்டில் என்ன நடக்குது? இந்த படத்தில் டைலாக் வரும்ல சார், யார் ஃபஸ்ட்டு போகிறான்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டில் இருக்கான்னு தான் முக்கியம். லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டாக வர்றாங்க. நீங்கள் முன்னாடி போகிறீங்க, பின்னாடி வரீங்க, ஓகே. அண்ட் ஓவரால் மந்தில் நான் வந்து ஓகே என்னோட கேபிட்டல் 10,000 இருந்ததா, நவ் ஐ ஹாவ் மேட் அப். என்னோட கேபிட்டல் 20,000 இருந்ததா, ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 இருந்தா, நவ் ஐ ஹாவ் மேட் 6,000, நவ் ஐ ஹாவ் மேட் 4,000. அப்போ யோசிச்சு பாருங்கள் சார், 20%ஓட 6,000 எவ்வளோ பெரிய கேபிட்டல், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 30% கேபிட்டல் நீங்கள் பண்ணிட்டீங்க. 30% கேபிட்டல் யூ ஆர் மேக்கிங் இட்.
நிறைய பேர் தே ஆர் ரெடி டு லூஸ் இன் த மார்க்கெட், பட் தே நோன் வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆன் தெம் செல்ஃப். நீங்கள் 8,000 10,000 20,000 30,000 நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வந்து படிச்சுட்டு பண்ணணும் இல்லை, ஆல்வேஸ் டிபெண்டட் ஆன் அதர்ஸ். ஓகே, நோ இஷ்யூஸ். ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம் சார். ஓகே, ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்க, அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். ஸோ 3rd ஏப்ரல் 13th ஏப்ரல் வரைக்கும் இருக்குது, ரைட்? இந்த பீரியடில் என்னால் வந்து ஐ கான்ட் கிவ் எனி கால்ஸ். ஸோ முதலே சொல்லிட்டேன், டெலிகிராமில் என்கிட்ட இந்த பீரியடில் பிகாஸ் இது ஸ்டூடெண்ட் டெடிக்கேட்டடாக என்னை நம்பி வராங்க. ஸோ ஐ ஹாவ் டு டூ த பெஸ்ட் ஃபார் தெம். ஸோ 800 1000 hours வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் கூட ஆகும், டிபெண்ட் அப்பான் யுவர் queries அண்ட் டவுட்ஸ். ஸோ 3 ஏப்ரல்லேருந்து 13th ஏப்ரல், பட் கிளாஸ் வில் ஸ்டார்ட் ஆன் 2nd ஏப்ரல் இட்ஸெல்ஃப். அங்கேருந்து உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 3rd ஏப்ரல்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருவோம், 3rd 13th வரைக்கும். ஸோ 2nd ஏப்ரல்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் இஸ் யுவர் 1st ஏப்ரல். 1st ஏப்ரல் கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க, ஐ டோன்ட் ஹவ் எனி இஷ்யூஸ். ஸோ நிறைய விஷயம் இதில் கற்றுக்க போகிறோம், விச் இஸ் கோயிங் டு ஃபென்டாஸ்டிக் செஷன். உங்களுக்கு ஒரு கேரண்டி என்னன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்ஸ் இந்தியாவிலே உங்களுக்கு யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. சரி, இந்தியாவிலே இல்லைன்றா வேர்ல்ட்லேயே சொல்லி தர மாட்டாங்க, நான் சொல்ல விருப்பப்படல. நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் நானும் போனதில்லை, போய் ட்ரேட் பண்ணதில்லை. ஓகே, ஐ மீன் அவங்க போய்ட்டு கற்றுக்கிட்டதில்லை, எந்த ட்ரேடரும் எனக்கும் கற்றுக் கொடுத்ததில்லை. ஸோ பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்தியாவில் உங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சொல்லி தர மாட்டாங்க, அவ்வளோதான். த ஃபஸ்ட் டேவே ஐ வில் மேக் யூ அ ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை நான் உங்களை பண்ண வைக்க போகிறேன். திஸ் கோயிங் டு எ ஃபென்டாஸ்டிக் ப்ராக்டிஸ் ஃபார் யூ. ப்ராக்டிஸ். இந்த ஒரு நாள் நான் கொடுக்க ப்ராக்டிஸில் 2nd டேயில் நீங்கள் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆஃப்டர் தட் ஐ வில் என்டர் இன் டு திஸ் லிக்விடிட்டி ஜோன்ஸ், லிக்விடிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன், சைக்காலஜி, ஓகே, மார்க்கெட் லைவில் வந்து உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்குறேன். லைவில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சார், நான் சொல்லி கொடுத்தா வச்சு சொல்லுங்கள், எங்கே நான் உங்களுக்கு எடுக்கணும், என்ட்ரி எங்கே எடுக்கணும், டார்கெட்ஸ் எங்கே, ஸ்டாப் லாஸ், ரைட் ஸ்டாப் லாஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், ஆப்ஷன் சார்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லி தருவேன். இன்னும் நிறைய இருக்குது, ஒன்லி சீக்ரெட்ஸ் மட்டும்தான். இங்கே வந்து கதையெல்லாம் கிடையாது. இப்போ ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணு, அந்த லைனை ட்ரா பண்ணு, இந்த கேண்டில்னா இப்படி போகும்ன்றதெல்லாம் கிடையாது. போகுதா? அதான் கேள்வி. ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது? மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் இப்படி போச்சு சார், அப்படி போச்சு சார் சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க. மார்க் நடக்கும்போது எத்தனை பேர் உங்களுக்கு லைவில் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஐ வில் டூ இட். ஸோ பி அ ட்ரேடர் அண்ட் திங்க் லைக் எ ட்ரேடர். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி 20 minutes இங்கே போயிடுச்சு. தயவு செஞ்சு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே தான் இன்றைக்கி நடந்தது. வாங்க இன்றைக்கி நடந்தது என்னதுன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், பாருங்கள். அதே தான் மார்க்கெட்டில் இங்கே போன சைட்வைஸ் ஃபுல் டே. எத்தனை மணிலேருந்து பாருங்கள், 10:30 மணி தான் சைட்வைஸ் ஆக ஆரம்பிச்சிது சார். நான் அன்றைக்கி நேற்றும் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் உடைக்க ரொம்ப கஷ்டம், ஹெவி லெவல்ஸ், இதெல்லாம் உடைக்காதுன்ட்டு. அப்படியே மார்க்கெட் லாக் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மூவ் ஆகலை. திரும்ப புஷ் பண்ணாங்க, திரும்ப புஷ் எல்லாம் நடந்துட்டு இருந்து. ஆனால் திடீர்னு இட் வெண்ட் அ ஒன் சைடட் மூவ். நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். என்னைக்கா ஒரு நாள் அக்செப்டட், நாட் ரெகுலர். எங்கே ஒரு நாள் நம்ம வெறும் ஒரு நாள் தான் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, எவ்வளோ நாள் லாஸ்? இங்கே ஒரு நாள் லாஸ், எவ்ரிடே வில் வின் ப்ராஃபிட். ஸோ விச் இஸ் பெட்டர், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். தென் இட்ஸ் அப் டு யூ. ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி பாருங்கள் என்ன பண்ணுச்சுன்னு. ஸோ லெட்ஸ் see about பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அதே என்ன பண்ணிச்சு பாருங்கள், இதுக்குள்ளேயே போய் ஸ்டாக் ஆச்சு, ஃபுல்லாக இதுக்குள்ளே ஸ்டாக். கரெக்டாக நான் போட்டுருங்க பாருங்கள் என்னோட லெவல்ஸ் என்ன பண்ணுங்க. இது பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த லெவல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். ஆரம்பிச்சு இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே இருந்து மெதுவாக போயிட்டு மேலே போயிடுச்சு. அகைன் பாக்ஸ்குள்ளே போனால் நான் ட்ரேடே எடுக்கக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள். பாக்ஸ்குள்ளே போனால் இதுதான் நடக்கும். பாக்ஸ்குள்ளே போனால் இதுதான் நடக்கும். எதர் வெளியே வரணும், இல்லாட்டி மேலே ஏதாவது உடச்சிட்டு போகணும். இது எதுவுமே பண்ணலை. அண்ட் மோர் ஓவர் உடச்சிட்டு போயிருந்தா கூட சொன்னேன், ரொம்ப டைட்டாக இருக்கும் சார், ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த மூவ் இருந்தால் நல்லாயிருக்கும், இதுக்கு மேலே போனால் நல்லாயிருக்கும். பட் ரெண்டுமே கிடைக்கல. அண்ட் we have to accept the reality. இதான் உண்மை. நம்ம ரியாலிட்டி அக்செப்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ட்ரீமில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 லாட் போட்டால் அவ்வளோ கிடச்சிரும், 3 லாட் போட்டால் இவ்வளோ கிடச்சிரும், 15,000 கிடச்சிரும், 20,000 கிடச்சிரும். நெவர் லிவ் இன் ட்ரீம், லிவ் இன் ரியாலிட்டி. ஏன்னா ரியாலிட்டி தான் உண்மை. கனவுல கூட மனுஷன் பறக்கலாம் ரெக்கையை கட்டி, ஆனால் லைவில் ட்ரீம்னு தவிர நேரில் அது நடக்குமா? ரெக்கை முளைக்குமா? முதல்ல
ஓகே. ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஸோ நாளைக்கு உண்டான அப் ஜோன் எழுதிக்கோங்க 49,973 அப்சைட் ஜோன் அண்ட் 49,891. டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க which is in fact 49,441 and 49,411. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போனால் இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எய்தர் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கணும். சப்போஸ் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கேப் அப், ரைட்? சொன்ன மாதிரி நம்ம டெய்லி கேப் அப் கேப் டவுன் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஐ வில் டெல் தீஸ் ஆல்சோ. இதெல்லாம் கூட நம்ம கற்றுக்க போகிறோம். நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் முக்கியமான இந்த ஜோன் பாருங்கள். இந்த ஜோனில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இட் வில் பி 49,814. 814ல ஒரு புல் பேக். அடுத்தது பாருங்க, திஸ் இஸ் சொல்லி 49,697. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சுன்னா டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். நம்ம நாளைக்கு டபுளாக எடுக்கலாம். இதை பாருங்க, ஒரு ரேஞ்ச், 2 ரேஞ்ச், இன்னமும் எனக்கு இந்த பெரிய ரேஞ்ச் இன்னும் காலியாக தான் இருக்குது. ஓகே, வரும். இங்கே வரும்போது வச்சு செய்வோம். டன், பி கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ இதுவும் பிரேக் ஆச்சுன்னா 697 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே 502 அண்ட் நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு வந்துடும். ஈவன் 502 கூட ஒரு ரேஞ்சே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவரையும் தூக்கிடுவோம், தேவையில்லை. டன், ஆசைப்பட்டீங்களா? ஓகே. ஸோ 700ல ஒட்டும் சரி, ஸ்ட்ரைட்டாக 400, 300 பாயிண்ட் இங்கே. ஹவுஸ் ஆட் என்ஜாயிங்? டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுங்க. சப்போஸ் பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் நடந்துச்சு, இந்த லெவல் சஸ்டெயின் ஆச்சு, டெஃபினட்டாக பார்க்குறேன். இங்கேருந்து மார்க்கெட் கால் சைடு போகும். கால் சைடு போச்சுன்னா 49,697 ஒரு புல் பேக். இதை உடச்சதுன்னா தென் 814 ஒரு புல் பேக். அகைன் இட் வில் கோ அப் டு நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஒன் வரைக்கும் வந்துடும். பை எனி சான்ஸ் கேப் டவுன் கொஞ்சம் பெருசாகி இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நிஜமாக சொல்கிறேன், ஒரு டவுன் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார் புக் பண்ணிக்கோங்க 49,318 அண்ட் 49,310. இங்கே ஒரு பவுன்ஸ் எடுக்கும். நல்லா சொல்கிறேன் பாருங்க, இங்கே பவுன்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய சான்ஸ் இருக்குது. பவுன்ஸ் ஆகி திரும்ப மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ மேலே போனால் இங்கே தான் எடுத்துடக்கூடாது. இதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு பைங்கே வரும். என்னோட ரேஞ்சு FIDA ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் பைக் வரும், இல்லைன்னா வராது. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து புட்டு எடுத்துட்டீங்க, வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் போயிட்டு இது உடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் மார்க்கெட் அகலப்பாதாளத்துக்கு விழுந்துடும். விச் இஸ் அடுத்த டார்கெட் ஆனது 48,986. பெரிய லெவல் 48,986. ரைட்? ஓகே, டன். வெரி நைஸ். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆகுது, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளோட பாக்ஸ் ஒனுக்கு மேலே ஃபர்ஸ்ட் டார்கெட் 50,049 ஒரு புல் பேக். 50,049 கிராஸ் ஆச்சுன்னா அகைன் 50,157 ஒரு புல் பேக். 157 மட்டும் கிராஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட்டில் ஒரு நிற்காமல் ஓடும். 157 மட்டும் கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் 50,633. எவ்வளோ பாயிண்ட் பாருங்க, 500 பாயிண்ட். சொக்கா சொக்கா. மார்க்கெட்டுக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் கொடுக்கறது 10 ரூபான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு போடுறது எனக்கு 100 ரூபா, 1000 ரூபா இருக்குது, 2000 ரூபா இருக்குன்னா நீங்கள் கொடுங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் டிசைட் பண்ண மாட்டீங்க, என்னால் இவ்வளோ தான் லிமிட், இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும்னா அவ்வளோதான் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். அந்த லிமிட் இவ்வளோ தான் கொடுக்கணுன்றது எப்படி டிசைட் பண்ணணும், அது கற்றுக்கிட்டா மட்டும்தான் வரும். when you learn you earn. because learn எல்லாம் தூக்கிடுங்க, then only you can make a earn. புரியுதா? லேர்ன் பண்ணலை, இது பண்ணலை, you are not able to earn. ஏன்னா லேர்னில் தான் ஏர்னும் இருக்குது. ஓகே, புரிஞ்சா சரி, டன். ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா டோன்ட் எவர் ட்ரேட். ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன், டோன்ட் வரி, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஸோ கமிங் பேக் டு அவர் நிஃப்டி. நிஃப்டியோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க 22,958 அண்ட் 22,985. 958, 985 இது ஒரு அப்சைட் ஜோன். அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க which is 22,839 and 22,825. ஓகே, டன். இருங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது.
ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப். ஓகே, ஸோ ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். முக்கியமான ரேஞ்ச் இந்த ரேஞ்ச். நல்லா பாருங்கள், மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் சி சைடு திரும்ப போயிடும், ஒரு நல்ல மூவ் கிடச்சிரும். ஸோ 23,048 இஸ் த ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கேப் அப் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் 23,048 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் இஸ் 23,132. ஓகே, அதாவது இதை உடைக்கும், இதை உடைச்சிட்டு புல் பேக் எடுத்துட்டு இதுக்கு 132. அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் விச் இஸ் 23,199. ஓகே, ஸோ 1 அப்படி போயிட்டு 2 அதுக்கப்புறம் போயிட்டு 3. கிளியர்? ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்து இதுக்கிட்ட சஸ்டெயின் ஆகுது, நல்லா பாருங்க. ஓகே, அப்புறம் கீழே வருது. ஸோ கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,939. ஸோ ஒன்ஸ் 939 வந்து உடச்சிருச்சுன்னு வைங்களா, டெஃபினட்டாக உங்களுக்கு அடுத்த டார்கெட் 905 வந்துடும். ஒரு புல் பேக் 905 உடச்சதுன்னா ஸ்ட்ரைட்டாக 22,857 அண்ட் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான நம்ம பாக்ஸ் ஜோன் வந்துடும். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்துருச்சு, முக்கியமான லெவல் பாருங்கள், கேப் டவுன் எடுத்துருச்சு. ஸோ இந்த லெவலில் இங்கே எதாவது டச் ஆகுதான்னு பாருங்கள். வந்துட்டு மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,857. 857 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் 905 வரைக்கும் போயிடலாம். புல் பேக் 905 உடச்சதுன்னா அடுத்தது 939 ஒரு புல் பேக் அண்ட் நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் வந்துடும். பை எனி சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,807. இங்கே தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இதை மட்டும் உடச்சதுன்னா பெரிய மூவ் 22,736. அதையும் உடச்சுன்னா பெரிய மூவ் எது வரைக்கும் வரும் பாருங்க, பெரிய மூவ் எது வரைக்கும் வரும், விச் இஸ் ஸ்ட்ரைட் அவே இட் வில் கோ அப் டு 22,600 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ஓகே, ஸோ என்ன நடக்க போகுது நாளைக்கு? ஸோ சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு இந்த மூவ் இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. ஸோ ஒரு நல்ல மூவ்ஸ் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்கேஸ் ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு மொமெண்டம் கிடைச்சா மட்டுமே. இல்லைனா மார்க்கெட் உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே இதுக்குள்ளேயே போயிட்டு சைட்வேஸ் ஆச்சுன்னா we cannot say. பட் நல்லா சொல்கிறேன் பாருங்க, ஃபோக்கஸ் whenever you enter in the market, நம்மளால மார்க்கெட்டுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கோன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட என்டர் பண்ணுங்க. அப்படி என்டர் பண்ணிங்கன்னா யூ வில் நெவர் பி இன் லாஸ். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் என்னோட லாஸ் 1,500 கொடுத்தா எனக்கு எந்த பிரச்சனைலாம் ஜாலியாக போகும்ட்டு. ஸோ 1,500 லாஸ் இஸ் நாட் எ பிக் லாஸ். இல்லை 3,000 லாஸ் ஒன்றால் உங்களால் கொடுக்க முடியும்னா நோ ப்ராப்ளம். பட் என்ன எடுக்கிறது லாஸே பெருசாக இருக்குது, அதை நான் அடுத்த நாளே ரெக்கவர் பண்ணணும்னா ப்ளீஸ். ஓகே, லாஸ் accepted, no problem, but big loss is not at all accepted. Okay, எனக்கு தெரியும் என்னோட லிமிட் இதுதான், I will taking that loss. If you are ready to take that same loss with a stop loss, no problem, கொடுங்க, no issues. சந்தோஷமா கொடுக்கணும், அவ்வளவுதான். எவ்ரிடே மார்க்கெட் உங்களுக்கு கொடுத்ததா இல்லையா? ஒரு நாள் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அதையும் கொடுக்க மாட்டேன், அதுவும் நான் மார்க்கெட்ல வாங்கி பிடிங்கி வச்சுப்பேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட் திங். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஸோ நாளைக்கு லெவல்ஸை கொடுத்துனா ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம். அது டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with new analysis. Till then, bye from a professor. All the best. Have a good day. Bye.